எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த தொடர்ல பார்த்துக்கிட்டு இருக்குது தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் ஹிந்தி வார்த்தைகளையும், ஒரே மாரியான அர்த்தத்தையும், உச்சரிப்பையும் கொண்ட வார்த்தைகள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி உபயோகப்படுத்துற வார்த்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வகையில 19ஆம் நாளான இன்று பார்க்க போற முதல் வார்த்தை கந்தகி. கந்தகி அப்டின்னா அழுக்கு. கந்தகிங்கிற வார்த்தை வந்து முழுக்க முழுக்க ஹிந்தி வார்த்தை. நம்ம தமிழ்ல வந்து கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? கந்தை. கந்தைன்னா அழுக்கு. அழுக்கானாலும் துவைச்சு போட்டுக்கோ அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த கந்தகி, கந்தை. அந்த பழமொழி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இது உங்களுக்கு ஈஸி ஞாபகத்துக்கு வந்துரும். கந்தகி அப்டின்னா அழுக்கு. 2ஆம் வார்த்தை மாமூல். மாமூல் அப்டின்னா வழக்கம். மாமூலா இதே பழக்கமாயிருச்சு. வழக்கமா செய்றது. மாமூலா செய்றது அப்டின்னு சொல்லுவாங்க. மாமூல் அப்டின்னா வழக்கம். 3ஆம் வார்த்தை வக்கீல். வக்கீல் அப்டின்னா லாயர். வக்கீல் தான். தமிழ்லயும் வக்கீல் தான். ஹிந்திலயும் வக்கீல் தான். இன்னொரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க வக்காலத்து அப்படிம்பாங்க. வக்காலத்து அப்டின்னாலும் வக்கீல் தான். சரிங்களா? ஸோ வக்கீல் ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரே அர்த்தம், ஒரே மீனிங் தான். அதாவது உச்சரிப்பும் ஒரே தான். 4ஆம் வார்த்தை பிரவேஷ். பிரவேஷ் அப்டின்னா நுழைவு. கிரகப்பிரவேஷ் அப்டின்னா புதுமனை புகுவிட்ட விழாக்கு வந்து கிரகப்பிரவேஷ் அப்டின்னா ஒரு வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க, பிரவேசம் பண்றாங்க, நுழையிறாங்க அப்டின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பிரவேஷ் அப்டின்னா நுழைவு. கிரகப்பிரவேஷ்ங்கிற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பிரவேஷ்ங்கிறதுக்கு அர்த்தம் ஈஸியா புரிஞ்சிரும். 5ஆம் வார்த்தை அநேக். அநேக்னா அதிகமான, அநேகமான அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஸோ அநேக் அப்புட்னா அதிகமான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும், ஹிந்தி கத்துக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.